வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்புக்கு புதிய திட்டம், ஜனாதிபதி அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தினர். பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இசுர்பாய்விற்கு சென்ற ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம். மன்னார் மனித புதைக்குழிக்கு அருகே கவனஈர்ப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கை ஊக்கமருந்து தடுப்பு முகவர் நிறுவனம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. சுகததாச விளையாட்டரங்கின் தேசிய டி அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, ஊக்கமருந்து தடுப்பு முகவர் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுனடி சில்வா உள்ளிட்ட பலர் பங்கு பற்றினர். இன்று உலகம் முழுவதும் வியாபித்துள்ள போதைப்பொருள் விற்பனையின் மற்றொரு அங்கமே தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தாகும். இது தொடர்பில் தெளிவானதொரு புரிந்துணர்வு அவசியமாகும். போதைப்பொருள் வியாபாரிகள் அரசாங்கத்தை கவிழ்க்கின்றார்கள். அவ்வளவு பாரதூரமாக போதைப்பொருள் வியாபாரம் இன்று வியாபித்துள்ளது. நாம் தற்போது முன்னெடுக்கும் ஊக்கமருந்து தொடர்பிலான திட்டத்தை மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஜனாதிபதி செயலகத்தினூடாக சுஜாத தருவோ என்ற திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. போதைப்பொருள் தொடர்பில் எங்காவது ஏதேனும் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கான அழைப்பு எனக்கு விடுக்கப்பட வேண்டும். அவசியமில்லை, நான் அதற்கு செல்வேன். පිළිබඳව කොහේ හෝ වැඩසටහනක් වෙනවා නම් මට ඒට ආරාධනා අවශ්‍ය වන්නේ නැහැ. මම දැනගත්තොත් ඒ වුණ දැනකට මම යනවා. ඒක තමයි මගේ ප්‍රතිපත්තිය. අද ලංකාවේ ක්‍රීඩාව සම්බන්ධයෙන් හැමතැනම කතා වෙනවා. இன்று இலங்கையின் விளையாட்டு தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது. நாம் அனைவரும் நேசிக்கும் ஒரு வீரரை ஐசிசி தடை செய்துள்ளது. வீரர்கள் இன்று தொழில்முறைக்கு வந்துள்ளனர். தொடர்வதாயின் பணம் வேண்டும், தொடராமல் இருந்தால் பணம் தேவையில்லை. போட்டியொன்றை விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அதற்கு இலங்கையில் நீதி இல்லை. அண்மையில் பாகிஸ்தான் பிரஜை ஒருவர் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்டார். அவருக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடவுச்சீட்டை வழங்கி தண்டனையோ அல்லது சிறை தண்டனையோ அவருக்கு வழங்கப்படவில்லை. எமது நாட்டில் அதுக்கான சட்டம் இல்லை. குறைந்தது 5 வருட சிறை தண்டனை அல்லது 5 மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முதல் தடவையாக தமது சொத்துக்களை மக்களுக்காக பகிரங்கப்படுத்தினர். பாராளுமன்ற உறுப்பினர்களான தாரிக பாலசூரிய, வாசுதேவ நாணயக்கார, எம்.ஏ. சுமந்திரன், விதுர விக்ரமநாயக்க மற்றும் ராஜாங்க அமைச்சரான இரான் விக்ரமரத்ன ஆகியோரை இன்று தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளனர். www.tisrilanka.org/mp-assets என்ற இணையதளத்தில் மக்கள் அவர்களது சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் பல வருடங்களாக இந்த தகவல்களை பகிரங்கப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் வருடாந்தம் தமது சொத்து விவரங்களை முன்வைக்கின்றனர். இதனை நாம் அனைவரும் அறிவோம். அந்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை வாசிப்பதற்கான உரிமை எமக்குள்ளது. இன்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தன்னிச்சையாக இந்த சொத்துக்களை ஊடகங்களுக்கு முதல் தடவையாக பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் இலங்கையின் ஜனநாயக ஆட்சிக்கு வலு சேர்க்கப்பட்டுள்ளது. அரசியலில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவையில் உள்ளவர்கள், அத்துடன் அதிகாரிகளும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சொத்து விவரங்களை காண்பிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு வெளியிடும் போது அந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அதிகரிப்பு நியாயமானதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ඇත්තටම අපේ ඉදිරිපත් වීම මේ රටට යම් ආදර්ශයක් වෙනවා නම් எமது இந்த செயற்பாடு நாட்டிற்கு முன்னுதாரணமாக அமையுமாயின் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை ஆராய்ந்து விடயங்களை கண்டறிந்து ஊழல் இடம்பெற்றிருந்தால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் கூறியுள்ளேன். நாட்டில் இடம்பெற்றுள்ள ஊழலை அந்த இடத்திலிருந்தே நிறுத்த வேண்டும். ஏன் அதனை செய்யாதுள்ளனர்? மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளியிட்டமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பாராட்டுவதுடன் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் இதனை முன்னுதாரணமாக கொண்டு செயற்படுவார்கள் என நம்புகின்றது. நிதி அமைச்சர் மங்கள சமரவீரவின் 30 வருட அரசியல் வாழ்க்கை பூர்த்தியை முன்னிட்டு கொழும்பில் இன்று வைபவம் ஒன்று நடைபெற்றது. கனவை நிஜமாக்குவதற்காக கேமாவின் மகன் என இந்த நிகழ்விற்கு பெயரிடப்பட்டிருந்தது.
கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்காவிற்கான முன்னாள் தூதுவர் சமந்தா பவர் இந்த நிகழ்வில் பிரதம உரை நிகழ்த்தினார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் வாழ்த்து செய்தியும் இங்கு வாசிக்கப்பட்டது. அரசியலுக்கு அப்பால் அவரோடு பழகும் பொழுது மிகவும் சிநேகபூர்வமாக செயற்படும் ஒருவர், சிறந்த பண்புள்ள ஒருவர். நீங்கள் திறமையானவர், எதனையும் நீங்கள் அர்ப்பணிப்புடன் செய்வீர்கள். எந்த ஒரு நபரினதும் மனதை வெல்லும் ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களது திறமையும் உங்களது அறிவும் அனுபவமும் இந்த நாட்டுக்கு தேவையாகும். எனக்கு எதிரான விமர்சனங்களின் பொழுது அவர் முன்னிலை வகித்தார். எனினும் அவர் ஒரு இலக்கை நோக்கியே பயணித்தார். கனவை நிஜமாக்குதல் எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த கனவு என்ன? இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இருக்கும் சவால்களே அந்த கனவாகும். But if there's one person who could get me to travel over 8,000 miles at this மங்கள சமரவீர போன்றோர்களின் கோரிக்கையை ஏற்று பல மைல் தூரம் வந்துள்ளேன். எமது நாடும் உங்களது நாடும் தற்போது பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் நீதிமன்றத்திற்கு, ஊடகத்திற்கு, பெண்களுக்கு மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசும் யுகம் ஒன்று உருவாக்கும் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. intelligence professionals, law enforcement officers and many of our closest allies. When I first entered parliament, நான் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த நாளிலிருந்து எனக்கு பல கனவுகள் இருந்தன. எனது நாட்டுக்காகவும் எனக்காகவும் நான் கனவு கண்டேன். அதிகளவிலான இளைஞர்களை போன்று நானும் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டேன். அவ்வாறு சிறு வயதிலிருந்து கனவு காண்கின்றேன். ladies and gentlemen, I guess I have always been a dreamer from a very ஆசிரியர் சங்கங்கள் சில ஒன்றிணைந்து கல்வி அமைச்சுக்கு முன்னால் இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்களை மேற்கொண்டனர். ஆசிரியர் அதிபர்களுக்கான சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. கல்வி அமைச்சு அமைந்துள்ள பத்திரமுல்லை சிறுபாய கட்டிட தொகுதியின் பிரதான வாயிலை மறித்தும் உள்ளே செல்ல முயற்சிக்கப்பட்டமையை தடுக்கும் வகையிலும் போலீசாரால் முதலில் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. கல்வி அமைச்சர் அல்லது அமைச்சின் செயலாளரிடம் நேரடியாக தங்களின் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும் என தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதான வீதியை மறித்தனர். மீண்டும் பிரதான நுழைவாயிலூடாக உள்ளே செல்ல முயற்சித்த போது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதன்போது காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிர்வாகிகள் எங்களுக்கு வழங்கிய பதிலை நாங்கள் பார்த்தோம். அகில விராஜ் காரியவசம் உள்ளே இருக்கின்றார். தமது சகாக்களையும் உள்ளே வைத்துக் கொண்டுள்ளார். அந்த சகாக்கள் புல்லுகளால் தாக்கினர். அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தின் போலீசாரும் எங்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகத்தை நடத்தினர். எமது சகோதரர்கள் ரத்தம் சிந்தினர். ஆகவே நாங்கள் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் இத்தோடு நிறுத்தப் போவதில்லை. மார்ச் மாதம் 13ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் பாரிய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். காத்தான்குடி ஜாவியா மகளிர் வித்தியாலயத்தின் வருடாந்த இள விளையாட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது.
காத்தாங்குடி ஜாவியா மகளிர் வித்தியாலயத்தின் அதிபர் ஐயன் அப்துல் சலாம் தலைமையில் இன்று பிற்பகல் இல்ல விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. நிகழ்வின் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் MLA ஹிஸ்புல்லா கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விழாவை அலங்கரித்தன. கல்வி அமைச்சருடைய விமர்சனம், ஆசிரியர் சங்கத்தினுடைய விமர்சனங்கள் எங்களை சந்தித்தார்கள். சில துரத்தி விட்டேன். எல்லோரையும் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறேன். என்னுடைய கட்டளைகளை செயற்படுத்த முடியாத அமைச்சின் செயலராக இருந்தால், பணிப்பாளராக இருந்தால் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும். நான் நேரம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நான் மீண்டும் அடுத்த 2020 ஆண்டிலே பாடசாலை கட்டிட பிரச்சினை, தளபாட பிரச்சினை, ஆசிரியர் பிரச்சினை, உபகரணம் பிரச்சினை என்று வருகின்ற ஆளுநரிடத்திலோ அமைச்சரிடத்திலோ கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற எந்த ஒரு பாடசாலையும் குறை கூடக்கூடாது. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நியமனங்களை கொடுக்க இருக்கிறோம். ஆகவே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2ஆம் தவணைக்காக கிழக்கு மாகாணத்திலே பாடசாலைகள் திறக்கப்படுகின்ற போது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற எந்த ஒரு பாடசாலையும், அது பதவி சிரிப்புரை மூலையில இருந்தாலும் சரி, பொத்துவில் தொங்கலில இருந்தாலும் சரி, புல்மோட்டையில இருந்தாலும் சரி, கொக்கட்டிச்சோலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதிபரும் எனக்கு இந்த பாடத்துக்கு ஆசிரியர் இல்லை என்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி யாரிடத்திலும் முறையிடக்கூடாது. மன்னார் சதோச வளாகத்தில் உள்ள மனித புதைக்குழிக்கு அருகில் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐநா மனித உரிமைகள் பேரவையால் இலங்கைக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது, அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மன்னாரில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மன்னார் சதோச வளாகத்திலிருந்து தபால் வீதி ஊடாக மன்னார் மாவட்ட செயலகம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தாங்க மற்றது மறப்போம் மன்னிப்போம்ன்றதுக்கு என்னத்தை மறக்கிறது மன்னிக்கிறதுன்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு விளங்குது இல்லைன்னு சொன்னால் எங்களோட அரசியல்வாதிகளும் ஆரை காப்பாற்றுறதுக்காக அவைகளுக்கு பின் நிற்கணும். 2 வருஷ கால அவகாசம் ஏற்கனவே கொடுத்து அந்த 2 வருஷ கால அவகாசத்துக்கு எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் இருக்கத்தக்க இப்பவும் 2 வருஷ கால அவகாசம் கேட்டுக்கொண்டு நிற்கணும்னு சொன்னால் அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கா, இல்லாட்டுக்கு அரசியல உள்ளவைகளை காப்பாற்றுறதுக்கா, இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகமா சொல்லி எனக்கு விளங்குது இல்லை. ஒரு புறத்திலே இந்த பிள்ளைகளை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த மன்னார் நகரின் மத்தியிலேயே ஒரு பெரிய புதைக்குழி. சர்வதேசம் அல்லது ஐநா சுயாதீனமான குழுக்களை நியமித்து இதை விசாரிக்க வேண்டும் என்பதை நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு நீதி ஒன்று கிடைக்கணும் என்று அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட தரோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கப்படுமா? இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், அவர்கள் உண்மையிலே பல துன்பங்களை மக்கள் அனுபவித்திருந்தால் மக்கள் அவ்வாறான கருத்துக்களைத்தான் முன்வைப்பார்கள். கடந்த வருடத்தில் கூட நான் காலவாசம் கொடுக்கக்கூடாது என்றுதான் நான் வாதிட்டவன். அது சம்பந்தமாக கடிதத்தில் கூட நான் கையொப்பமிட்டு அனுப்பியவன். காலவாசம் கொடுக்கக்கூடாது என்று. நாங்கள் 5ஆம் தேதிக்கு பின்னர் ஒன்று கூட இருக்கிறோம். அதிலே என்ன முடிவு என்பதனை தீர்மானிக்க இருக்கிறோம். இலங்கைக்கு கால அவகாசம் வழங்குவது வழங்காமல் விடுவது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் எடுக்கின்ற ஒரு முடிவல்ல. இது மக்கள் சார்ந்த பிரச்சனை. இறுதி யுத்தத்திலே நடாத்தப்பட்ட யுத்த மீறல்கள், யுத்த குற்றங்கள், அதற்கான அந்த குற்றவாளிகளை தண்டிப்பது தொடர்பான ஒரு பிரேரணை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த பிரேரணைக்கு அமைவாக இலங்கை கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. வடமாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கால அவகாசம் வழங்குவது தொடர்பிலும் இதன்போது அவர் கருத்து தெரிவித்துள்ளார். கால அவகாசம் கொடுக்கிறது எங்களுடைய யாருமே இல்லை, எங்களோட ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கறதும் இல்லை, நாங்கள் சொன்ன போல கொடுக்க விடுறதும் இல்லை. ஏற்கனவே 30 உண்டு 34 உண்டு அமல் செய்யப்பட வேண்டும்ன்றதான் என்னோட நிலைப்பாடு. மக்கள் புத்திசாலிகள் கடைசி நேரத்தில் புள்ளடி யாரு போடுவோம், எங்களுக்கு தான் போடுவோம். ஏனென்றா எங்களோட மக்கள் புத்திசாலிகள், எங்களோட மக்கள் பகுத்தறிவார்கள்.
நுவரெலியா லிந்துலை ஹோல் ட்ரீம் தோட்டத்தின் செந்தில் பத்தின பிரிவில் தோட்ட நிர்வாகத்தால் குடிநீர் கிணறு ஒன்று மூடப்பட்டுள்ளது. ஹோல் ட்ரீம் தோட்டத்தின் செந்தில் பத்தன பிரிவில் தேயிலை காணியில் காணப்படும் கிணறு ஒன்றை மண்ணிரப்பி மூடுவதற்கு நேற்று முன்தினம் தோட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த கிணறு தொடர்பில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிணற்றை ஆறுமுகம் என்பவரின் குடும்பத்தினர் கடந்த 15 வருடங்களாக பராமரித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கிணற்றிலிருந்து விவசாய செய்கைக்கு நீரை வழங்குமாறு ஆறுமுகத்தின் அயல் வீட்டுக்காரர் கேட்டுள்ளார். விவசாய செய்கைக்கு நீரை வழங்க மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இருவருக்கிடையில் முருகல் ஏற்பட்டுள்ளது. பெரிய துறை சின்ன துறைகிட்ட எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சுருக்காங்க, தலைவர் மாரை கூட்டிகிட்டு போயிட்டு கிணற மூடுறதுக்கு எல்லாம் ஐடியா போட்டு நேற்று காலையில் வீட்டில் யாருமே இருக்கலை, மகன் மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. என்ன செஞ்சிட்டாங்க, கிணற மூடிட்டாங்க. பெரட்டில் ஆள் போட்டுன்னு சொல்லி மூடிட்டாங்க. இப்போ மூடினதுக்கு பிறகு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எதுவுமே தண்ணி இல்லை. அப்போ நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற கிணறு வந்து மூடினாங்க, மண்ணெல்லாம் அடி போட்டு மூடிக்கிறாங்க. அப்போ நான் டிரைவிங் தான் செய்கிறேன். காலையில் போனேன்னா சந்திக்கு 7 மணி அவங்க வீட்டுக்கு வரதுக்கு வர நேரத்தில் இப்போ நான் வந்து இப்போ 2004 அந்த கிணறு வெட்டி பாவச்சிக்கிட்டு இருக்கோம். 2006 அந்த கிணத்தை என்னென்னு கேட்டால் எஸ்டேட்டில் வந்து பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இது மூடன்னு சொல்லி அப்போ நானும் சொன்னேன், இந்த மூடை எல்லாத்தையும் நாங்கள் வெட்டின கிணறுன்னு சொல்லி நாங்கள் தான் வெட்டி தண்ணி வந்து கிடச்சி அதை தான் வீட்டுக்கெல்லாம் பாவச்சிக்கணும். அப்போ இந்த துரை சொன்ன குடிக்கிற தண்ணி இன்னைக்கு துரை சொன்னார் பொய் அப்படின்னு சொல்லி நான் போய் கண்டியில் செக் பண்ணி கொண்டாந்து கொடுத்தேன். துண்டை அதையும் வாங்கி பார்த்ததுக்கு 3ஆம் வீட்டு சிடபிள்யூசி தலைவர் என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிற கேட்டு தான் துரை வேலை பார்க்குறாரு. சிடபிள்யூசி தலைவர் போய்ட்டு துரைகிட்ட சொல்லி துரை வந்து நேற்று காலையில் யாரும் இல்லாத டைமில் வந்து மூடினார். இந்த போலீஸுக்கு போனதுக்கு நான் போய்ட்டு முதல்ல போலீஸுக்கு போனதுக்கு என்னோட இந்திய எழுதலை, வெளியே உட்கார சொன்னாங்க. இந்த விடயம் தொடர்பில் லிந்துலை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றவரிடமும் இந்த விடயம் தொடர்பில் நாம் வினவினோம். இந்த கிணறு பிரச்சனை வந்தது ஆறுமுகத்தட்டுங்க. ஆறுமுகம் தான் இந்த கிணத்துல மற்றவங்க யாரும் தண்ணி போடக்கூடாது, நான் மட்டும் போடணும்னு சொல்லி அவர் தனிப்பட்ட ரீதியில் உரிமை கொண்டாடினாருங்க. அது நான் நிர்வாணத்துக்கு போயிட்டு கொடுத்தேன். அது நிர்வாகம் சொல்லிடுச்சு. 2 பேத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணதில் வந்தீங்க. ஆறுமுகம் அண்ணன் சந்தனம் கிணத்தை மூட சொல்லி தோட்டத்து மேனேஜர்கிட்டயே அவர் உறுதிப்படுத்தினாருங்க. அதுக்கு பிற்பாடு தான் தோட்ட நிர்வாகம் இந்த கிணத்தை மூட சொல்லி எஸ்டேட் மூலியமாக 2 ஆளை போட்டு கிணத்தை மூடினாங்க. யாழ் ஏலாளை ஸ்ரீ முருகன் சனசமூக நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கருத்து வெளியிட்டுள்ளார். முன்னேறி வந்தவர்கள், அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தட்டி கொடுத்தால் இன்னும் கூட ஓடக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றால் இந்த வடக்கு கிழக்கு மீளவும் கட்டி எழுப்புவதற்கு 2-3 வழிகள் தான். ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும், ஒன்று கல்வி. எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் போறதால தான் இன்றைக்கு பாரிய அளவுல எங்களுக்கு கலாச்சார சீரழிவு ஒரு பக்கத்தால நடந்து கொண்டு போகுது, ஒரு பக்கத்தால போதை வசதியால எங்களோட பிரதேசங்கள் அழிஞ்சு கொண்டு போகுது. யாழ் மாவட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீசார், உள்ளூராட்சி மன்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற மக்களை கொஞ்சம் சரி பண்ணி வையுங்கள், அறிவுறுத்தல் கொடுங்கள். இலங்கை முழுக்க இருக்கிற போலீசார் 85,000 போலீசார், அத்துடன் அதிரடிப்படையில் STF 10,000 பேர், மொத்தம் 95,000 போலீசார் இருக்கிறாங்க இலங்கை முழுக்க. சனத்தொகை 2,30,00,000. மற்றது போலீசார் லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. 2 பேரை எவரும் முறைப்பாடு செய்ததில்லை. வடமாநிலத்திலே நற்பெயர்கள் ஆக்குறதுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். பனிச்சங்குளம் வயல் நிலங்கள் தொடர்பான தொகுப்பு அடுத்து. வவுனியா புதிய வேலன் சின்ன குளத்தில் 1972ஆம் ஆண்டிலிருந்து மக்கள் வசித்து வருகின்றனர். யுத்தம் காரணமாக 97ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து மீண்டும் 2011ஆம் ஆண்டு இறுதியில் இவர்கள் மீள்குடியேறினர். 136 குடும்பங்கள் வாழும் இந்த கிராம மக்களின்
ஜீவனோபாய தொழிலாக விவசாயமும் கூலி வேலையும் அமைந்துள்ளது. புதியர் வேலன் சின்னக்குளத்து கிராமத்தில் உள்ள 54 குடும்பங்கள் பனிச்சங்குளத்தில் தலா 1 ஏக்கர் வீதம் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். பனிச்சங்குளம் வடக்கின் வசந்தத்தின் 2013ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டதை அடுத்து 2013ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. 2016ஆம் ஆண்டு காலபோக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வனவள திணைக்களம் தமது இடம் என கூறி அங்கு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட 15 பேரை போலீசாரின் மூலம் கைது செய்திருந்தனர். இதனை அடுத்து 2016ஆம் ஆண்டு 54 ஏக்கரில் நெற்பயிர் செய்கை செய்யப்பட்ட போதும் வனவள திணைக்களத்தின் நடவடிக்கையினால் அது கைவிடப்பட்டது. எதுவித பயன்பாடற்ற நிலையில் பயல் நிலங்கள் பதற்காடுகளாக காட்சியளிக்கின்றன. நெல் போட்டு 3 வருஷம் நெல் எடுத்துட்டோம். 3வது வருஷம் நெல் செய்து கொண்டிருக்கக்குள்ள 2016ஆம் ஆண்டு ஃபாரஸ்ட் வந்து தங்களுக்குரிய காணி என்று சொல்லி நெல் கொத்தி கொண்டு வந்தது மம்பட்டியோட இருந்த ஆக்களை தான் கைது செய்து கொண்டு போனவை. கைது செய்து கொண்டு போய் தாங்கள் காடழிப்பு செய்தோம் என்று சொல்லி எங்களுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்து கோர்ட்ஸில் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு அதுக்கான தீர்க்கமான முடிவு தாரம் என்று சொல்லி 3 வருஷமும் அந்த வெள்ளாமல் செய்யலாம் போயிட்டு. எங்களுக்கு வயல் காணியோ இல்லை வேற எங்கேயுமே வயல் விதைக்கான இடமே இல்லை. வாழ்வாதாரத்துக்கு அந்த சாப்பாட்டுக்கு நெல், அந்த நெல்லை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. இப்போ அதால எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு மக்கள் பயிர் செய்கை மேற்கொண்ட நிலங்களை அவர்களுக்கு வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வவுனியா பிரதேச செயலாளர் கே உதயகுமார் தெரிவித்தார். மாணவர் மற்றும் இளைஞர் யுவதிகளுக்கான தொழிற்கல்வி அடங்கிய கையேடு இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீசார், உள்ளூராட்சி மன்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழருக்கு இருக்கும் பிரச்சனை என்று நான் என்னுடைய பதில், தமிழருக்கு இருக்கும் முக்கிய பிரச்சனை அவர்கள் தமிழராகவே இருப்பதுதான். ஏனையோர் வெளி உலகத்தை பார்த்து பயப்படும் போது சராசரி வடமாகாணத்து தமிழர் தங்கள் பக்கத்தில் இருக்கிறதை பார்த்துதான் பயப்படுகின்றார்கள். ஆகையினாலே தான் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது. தமிழ் தேசத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், அதுதான் ஒற்றுமை இல்லாமல் போயிற்று. வட மாகாணத்தில் முழு வரவு செலவு 26 பில்லியன் ரூபாய்கள். ஆனால் வடமாகாணத்தில் நாங்கள் எங்களுக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொள்வது வெறுமனே 700 மில்லியன் ரூபாய்கள் மட்டுமே. அதாவது 3% கீழான வருமானம் கொண்ட ஒரு மாகாணம் இது. அதன் கசப்பான உண்மை என்ன? 97% நாங்கள் மத்திய அரசை கையேந்தி மன்றாடி நிற்கின்ற ஒரு மாகாணமாக இருக்கின்றோம். சாவகச்சேரி மரவன்பிளவு கிராமத்தில் மின்காற்றலை அமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதால் தாம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சாவகச்சேரி மரவன்பிளவு கிராமத்தின் எல்லையில் சிறுகடல் காணப்படும் பகுதியில் இருந்து 40 அல்லது 50 மீட்டர் இடைவெளியில் குடியிருப்புகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் குறித்த 40 அல்லது 50 மீட்டர் இடைவெளியில் மின் காற்றலை அமைக்கும் செயற்பாட்டில் ஒரு நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மின் காற்றலையை அமைப்பதற்கு 1.5 வருடத்திற்கு மேல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்காக குழிகள் வெட்டப்பட்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனம் ஒன்று அப்பகுதியில் காணியை கொள்வனவு செய்து அதில் இந்த காற்றாலையை அமைக்கின்ற போதிலும் அதற்கு செல்வதற்கான வீதியை அமைக்கும் போது மேய்ச்சல் தரை அளிக்கப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். விவசாயமும் கால்நடை, தென்னை, பனை போன்ற மூலவளங்களை கொண்டுதான் நாங்கள் இந்த வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிராமத்தில். மேய்ச்சல் தரையை இவர்கள் பயன்படுத்தினால் நாங்கள் எங்கு சென்று இந்த மாடுகளை மேய்ப்பது? அப்ப நாங்கள் கால்நடைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். மாட்டுக்கு மேய்ச்சல் காணாதன் காரணத்தினால் தான் மாடுகள் எல்லாம் சாகுது. அதே மாதிரி இந்த மரம்புலவில் இந்த காற்றாட்டி வேண்டாம் 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 என்று சொல்ல இவை இவ்வளவு வல்மோசு பண்ணி அப்ப பிறகு என்னத்துக்கு இந்த வேலியங்களுக்கு செய்து கொண்டு நிற்கணும். மரங்கள் யாவும் பிடுங்கி அழிக்கப்பட்டு குழி தோண்டி இரவோடு இரவாக புதைக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி எரியூட்டப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்காக மரவன்பிளவில் உள்ள பெரிய மரங்கள் அளிக்கப்பட்டுள்ள காட்சிகளையும் காண முடிந்தது. எனவே இது குறித்து அரசாங்கம் விரைவில் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதேச மக்கள் கோருகின்றனர்.
நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியை பெற்று சுற்றாடல் அறிக்கையையும் பெற்றுக்கொண்டே குறித்த நிறுவனம் மின்காற்றலை அமைக்கும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தென்மராட்சி பிரதேச செயலாளர் நந்தினி பாபு தெரிவித்தார். குறித்த நிறுவனம் பிரதேசத்தில் காணிகளை கொள்வனவு செய்தே இந்த திட்டத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் மின்காற்றலை அமைக்கும் இடத்திற்கு செல்வதற்கான வீதி அனுமதியின்றி அமைக்கப்படுவதனால் அதனை இடைநிறுத்தியுள்ளதாக தென்மராட்சி பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். சுற்றுலா அபிவிருத்தி வனஜீவராசிகள் மற்றும் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சர் ஜோன் அமர்துங்க இலங்கை அரசியலில் பிரவேசித்து 40 வருடங்கள் பூர்த்தியடைந்ததை முன்னிட்டு நேற்று மாலை நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அனைவரினதும் மனங்களை கவர்ந்த மனிதன். இந்த 40 வருட பயணத்தில் எவ்வளவு அனுபவங்களை அவர் பெற்றிருப்பார். அது தொடர்பில் அவர் எங்காவது பேசியுள்ளாரா? தனது அனுபவத்தினூடாக தமது மக்களுக்காக மேற்கொண்ட சேவைகளினூடாக மகிழ்ச்சி அடைய முடியுமா? இவ்வாறான விடயங்களை ஆராயும் இடத்து அவர் அரசியல் துறையில் முழுமையடைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். அவர் கொள்கையின் பிரகாரம் பணியாற்றினார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொள்கை ஒன்று உள்ளது. அதன் காரணமாகவே அந்த கட்சி பாதுகாக்கப்பட்டுள்ளது. எமது கட்சியாக இருந்தாலும் ஏனைய கட்சியாக இருந்தாலும் சரி, அவரை சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அமைச்சர் ஜான் அமரதுங்கவின் 40 வருட அரசியல் சேவையை கௌரவித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரால் நிறைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. நான் எனது கடமையில் ஒரு பகுதியை நிறைவு செய்துள்ளேன் என்பதனை எண்ணி ஆத்ம திருப்தி அடைகின்றேன். 5 ஜனாதிபதிகளின் கீழ் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஜே.ஆர். ஜெயவர்தன போன்ற தலைவர் ஒருவர் இந்த நாட்டுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்பதனை நான் தற்போதும் கூறுகின்றேன். அவர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஜனாதிபதியாவார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட சேவைகளின் பலன்களை இன்றும் நாம் அனுபவிக்கின்றோம். மக்களுடன் மிக நெருங்கி பணியாற்றுவதே மிகவும் முக்கியமானது. அதனையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எனது ஆரம்ப காலகட்டத்தில் மிகச்சிறந்த கட்சி அரசியல் காணப்பட்டது. அதேபோல் தலைவரும் இருந்தார். அந்த தலைவர் மீது அபரிவிதமான நம்பிக்கை இருந்தது. அந்த தலைவருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களோ கட்சியினரோ யாரும் செயற்படவில்லை. தற்போதைய அரசியலில் நம்மிடம் அரசியலமைப்பு ஒன்று உள்ளது, கட்சிக்கு யாப்பு ஒன்று உள்ளது. அதன் பிரகாரம் நாம் எமது கடமைகளை முன்னெடுத்துச் செல்கின்றோம். தற்போது எமக்கு காணப்படும் பாரிய சவால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொள்வது மாத்திரமே. வீரர்களின் சமரின வர்ணிக்கப்படும் யாழ் சுண்ணாகம் ஸ்கந்தவரோதயா மற்றும் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி அணிகளுக்கு இடையிலான வருடாந்த கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளது. அது தொடர்பில் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வருட வரலாற்றை கொண்ட இந்த போட்டி இவரிடம் சுண்ணாகம் ஸ்கந்தவரோதயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. இவரிட தொடரில் சுண்ணாகம் ஸ்கந்தவரோதயா அணியை ஏ தனுஷன் வழிநடத்துகின்றார். அண்டர் 19 டீம் கேப்டனாக இருக்கிறோம். நாங்கள் கிரிக்கெட் தரப்படுத்தல லெவல் 1 லெவல் 2ல இருக்கிறோம். நாங்கள் அதிக பல பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதிக அளவான மச்சுகள் வாடிக்கிறோம். எங்கள் டீம் நல்ல நிலையில் இருக்கின்றது. தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி அணியின் தலைவராக எம் பகீரதன் செயற்படுகின்றார். இந்த வருஷம் நடைபெற, அதாவது 19வது விக் மேட்ச் வீரர்களின் பேரில் நாங்கள் விளையாடி வின் பண்ணுறது தான் எங்கள் எய்மாக இருக்குது. அதனால் எங்கள் டீம் பிளேயர்ஸ் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணிடுறாங்க. நாங்கள் வளமையான டீமை விட கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த முறை. அதனால் பெரும்பாலும் நாங்கள் வெற்றியை பெறுவோம்னு நினைக்கிறேன். கடந்த வருட வீரர்களின் சமரானது சமநிலையில் நிறைவுற்றதும் குறிப்பிடத்தக்கது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.